அன்னை அருள் பெற்ற பிள்ளை இவர். தரணியெல்லாம் சொல் தேரேறி பவனி வரும் மொழி அரசு இவர். இவர் ஏறாத மேடை ஏது, இவர் பாடாத பாதான் ஏது. சொக்க வைக்கும் தமிழ்ச்சுவையை தித்திப்பு மாறாமல் இசைக்கும் சொல் குயில், தடைகளை உடைத்த காற்றாறு, சிறப்பான சொல் படையால் தன்னை கட்டமைத்த அணங்கு பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள். அக்கா பர்வீன் சுல்தானா மேடைக்கென்றே பிறந்த மேதை. வாடியது கொக்கு புத்தகத்தை ஒரு கொக்கு போல அமெரிக்கா வரை தூக்கி சென்ற ஒரு மிக சிறந்த ஒரு பேச்சாளர். நாங்கள் எல்லாம் குறிப்புகள் சேகரம் செய்து பேசுவோம். இவர் பேசுவார், பார்வையாளர்கள் குறிப்பெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். மீசை இல்லாத பாரதியே, மீசாப்பேட்டையின் பாரதியே. எல்லோரும் பேசும்போது அவர்களுக்கு கடிகாரம் கொடுத்தேன். உங்கள் கைகளில் கேலண்டரையே கொடுத்து விடுகிறேன். அன்பு அக்கா வா, ஆசை தீர பேசு, எங்கள் காதுகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்போது பர்வீன் சுல்தானா ஒரு அரங்கம் நிறைந்த கனவு. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் எனக்கு முன்னால் பேசியார் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர், திரை கலைஞர் திரு மிஷ்கின் அவர்கள் ஒரு 25 நிமிடங்கள் தொடர்ந்து பேசினார். நான் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இருக்கும் ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக இருக்கிறேன். ஒரு பல்கலைக்கழகத்தில் மிக உயர்ந்த நிலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு பாடம் நடத்துகின்ற ஒரு பேராசிரியரை போல மிஷ்கின் அவர்களுடைய உரை அமைந்திருந்தது. எவ்வளவு தகவல்கள்! நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், மிகப்பெரிய அறிவாளிகளை திரைத்துறை களவாடி வைத்திருக்கிறது. மிக உன்னதமான ஒரு உரை நல்கிய சகோதரருக்கு வணக்கம். நான் நிரம்ப மரியாதை செய்யும் பெருந்தகை எங்கள் அண்ணன் ஜெயபாஸ்கரன், முருகேஷ், லிங்குசாமி, ராஜ்மோகன், அவையிலே இருக்கக்கூடிய பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள் உள்ளிட்ட பல நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். சாதாரணமாக பேசுவதற்கான சூழல் அமைகின்ற பொழுதெல்லாம் நான் நிரம்ப அதை பற்றி பெருமைப்படுவேன். இத்தகைய கூட்டங்களில் பேசுகின்ற பொழுதெல்லாம் ஒரு ஏக்கம் மனதில் வரும். பேச்சாளராக இல்லாமல் உட்கார்ந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமதி என்பது பேசுகின்றவர்களை காட்டிலும் அதிகமானது. ரொம்ப மிஸ் பண்றேன். ஒரு ஆடியன்ஸா உட்கார்ந்து இந்த கூட்டத்தை கேட்க முடியவில்லையே என்கின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஏன்னா அடுத்ததா பேசணும்னா என்ன பேசணும்ன்றது மூளையில போய்கிட்டே இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு மீட்டிங் வாடியது கொக்கு. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டா தான் நான் என் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வரலாற்று நிகழ்வு அது. லிங்குசாமி சார் எனக்கு ரொம்ப தோழமைலாம் கிடையாது, எனக்கு தெரியாது அவரை கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும். ஒரு மேடையில் அவர் என்னுடைய பேச்சை நிரம்ப மரியாதையோடு நிரம்ப பெருமையோடு கேட்டு வந்திருக்கிறார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு மேடையில் நானும் அவரும் கலந்து கொள்கிறோம், ஒரு புத்தக வெளியீட்டு விழா. எனக்கு முன்னால் அவர் பேசுகிறார். அவர் பேசிட்டு உட்கார்ந்த உடனே நான் கொஞ்சம் தாமதமா வந்தேன். அப்படி வந்த உடனே அது ஏதோ ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டு என்னை பற்றி சொல்லிட்டு அப்படி பேச்சு தொடங்கும் பொழுது எனக்கு எங்கிருந்தோ துடுக்குத்தனம் வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. அன்னைக்கு சொல்லால அடிச்சிட்டேன். நான் மேடையில சொல்லால அவர் அடிச்சிட்டேன். அவர் நில கொலைஞ்சு போனார். ஒரு பூமுறிந்த சத்தம் மட்டும் எனக்கு கேட்டது. சரி, வீட்டுக்கு போயிட்டேன். மெசேஜ் வருதுங்க. மிர்தாதின் புத்தகத்தில் இருந்து ஒரு 3 வரி எடுத்து போட்டிருந்தார். அப்போதான் நான் நினைச்சேன், ஈய அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சியை நசுக்கிட்டேனடா. ஒரு மிக மென்மையான மனம் கொண்ட ஒருவர் தான் லிங்குசாமி. அவரை திரைத்துறை, திரைப்படங்கள், தயாரிப்பாளர், இயக்குனர், மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, இலக்கிய தாகம் கொண்டு ஒரு இலக்கிய கர்த்தாவாக இருந்து கொண்டு மற்ற கவிதைகளை கொண்டாடுகின்ற
ஒரு நிலையிலே இயற்கை அவரை வைத்திருக்கிறது. அதனால்தான் அவர் கவிக்கோ அவர்களை கண்டெடுத்துக் கொண்டார். என்ன கேட்டா அவர்கிட்ட இவர் போகல, இவர் தயாரா இருந்தார், அவர் வந்துட்டார் இவர்கிட்ட. கவிக்கோவை பெற்றுக்கொண்டவர் அவர். இவர் கவிக்கோவை நாடி போகவே இல்லை. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றி எப்போ பேசினாலும் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு போவேன். ஏனென்றால் அவர் நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், ஒரு பேராசிரியர், மாபெரும் கவிஞர். கவிக்கோ என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாபெரும், ஒரு நூற்றாண்டுக்கான உன்னதமான ஒரு கவிஞர். அவரை பற்றிய பிம்பங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் தானே. ஓஷோ சொல்வது போல் சொல் என்னுடையது, அதை நான் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எதை புரிந்து கொண்டீர்களோ அது என்னுடையது இல்லை. எல்லோரும் அவரவர்கள் நோக்கில் தான் அவரவர்களை பார்க்கிறார்கள். நான் கவிக்கோ வாப்பாவை பார்த்தது எப்படி அப்படின்னா, நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே போட்டிகளில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது, போட்டிகளுக்கு பரிசு பெறப்போகின்ற நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த விழாக்களில் அவர் சிறப்பு விருந்தினராக, பேச்சாளராக, கவிஞராக, அவர் கையில் இருந்து பரிசுகளை பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றவளாக இப்படித்தான் பார்த்திருக்கேன் அவரை. ஒரு முறை நான், எஸ் ராமகிருஷ்ணன், கவிக்கோ ஐயா அழைத்து குற்றாலத்துல ஒரு பயிற்சி பட்டறை, 100 கவிஞர்களை கூட்டிட்டு போய் பயிற்சி பட்டறை வச்சாரு. அதுல பேச்சுக்காக என்ன கூட்டிட்டு போயிருந்தார். சொல்லிக் கொடு, பேசுறது எப்படின்னு சொல்லிக் கொடு அப்படின்னு. நான் போய் காலையில என்னோட செஷன் முடிச்சுட்டேன். எனக்கு தெரியல அன்னைக்கு அடுத்த நாள் தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம்ல நான் இருக்கிறேன். ஒரு அலாதியான அனுபவம், அந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். கவிக்கோ அவர்களுடைய நினைவு அந்த உரைதான் எனக்கு. குற்றாலம் அருவி கொட்டிட்டு இருக்கு. நாங்க தங்கி இருக்கக்கூடிய ஷாஜான் சார் வந்திருந்தார் இந்த ப்ரோக்ராம்க்கு. குற்றால அருவி, நீங்க தான் ஆர்கனைசர். எவ்வளவு பெருமை பாருங்க, மறந்துட்டேன் நான். உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார். சாரல் கொட்டிக்கிட்டு இருக்கு, சத்தம் கேக்குது. ஒரு பெரிய மேடு, புல் நிறைய இருக்கு. இந்த மேட்டுக்கு மேல ஒரு நாற்காலி. நாங்கெல்லாம் கீழே ஜமுக்காலத்தை விரிச்சிட்டு உட்காந்துருக்கோம். பௌர்ணமி நிலா. கவிக்கோ அந்த சேர்ல உட்கார்ந்துருக்கார். நாங்க உட்கார்ந்து பார்க்க அவர் தெரியுது, நிலா தெரியுது, சாரல் சத்தம். இப்படி பேச்ச தொடங்கினாருங்க அவரு. இறைவா, நான் உன்னுடைய தூதுவனாக இந்த உலகத்திற்கு வெளிச்சம் காட்ட வந்த நபிகள் நாயகத்தின் வரலாறை எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ பைபிள் எழுதுகின்ற பொழுது ஏசையாவுக்கு தந்த அந்த எழுதுகோலை தந்து உதவுவாயாக. எனக்கு புரியல, அவர் எந்த நிலையில நிற்கிறார், யார் அவர், ஒரு கவிஞன் என்பவன் யார்? அவர் சொல்றாரு, அவர் இறைவனை முஸ்லிம்கள் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இயேசு என்று சொல்கிறார்கள், ஒவ்வொருவரும் அவரவர்கள் கடவுள் பெயர்களை சொல்கிறார்கள், நாத்திகர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். அவர் கடவுளுக்கு இல்லைன்னு அவங்க பேர் வச்சிருக்கிறாங்கிறாரு. எனக்கு என்ன இந்த மனுஷன் இப்படி யோசிக்கிறாரு? அவருடைய ஆன்மீக உரைகள், அவருடைய வழிகள், அவருடைய அன்பான, அதை மிஷ்கின் சொல்லி முடிச்சது போலதான், அன்பாரு, உன்னுடைய பேனா நுனியில் கவிதைகள் முளைக்கும். ஒரு பேரன்பின் பெட்டகம் தான். என்ன கேட்டா நம்முடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாதது, நெருக்கமாக பழகியவர்களுக்கு தெரியும். வீட்டுக்கு சொல்லாம போனதுக்காக முருகேஷ் சாரை வெளியில துரத்தி விட்டார்ல, துரத்தல, பார்த்தாச்சு போனார்ல, போன்னு சொல்லல, அதுக்கத்தான் அர்த்தம். அதுக்கு சில சிரமங்கள் உண்டு அவர் வீட்டுல, சொல்லிட்டு தான் போகணும். அம்மாவுக்கு உடல் நலம் இல்லை, பல காலமா உடல் நலம் இல்லை அம்மாவுக்கு. அந்த அம்மா மரணம் அடைந்திருக்காங்க. நாங்க எல்லாருமே பார்க்க போயிருக்கோம். அப்பா
ஒரு ரூம்ல உட்கார்ந்துருக்காருங்க. எப்படி சொல்றது, கவிஞர்களுடைய மரணம் இருக்குல்ல. எங்க அப்பா ஒரு கவிஞருங்க. உண்மையான கவிஞர்கள் எப்போ தெரியுமா வெளிப்படுவாங்க? நீங்க வேணாலும் மறுத்துக்கோங்க. அவர் சொன்னார்ல, படிச்சாலாம் சொரக்கோன்னு. 45 வருஷமா படிச்சிட்டு இருக்கிறேன். படிச்சாலாம் சொரக்காது. அது குடுப்பன இருக்கணும். அது ஒரு கொடை. அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? அவங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாதாரண ஆசனம் அல்ல. கவிஞர்களுடைய ஆசனம் ரொம்ப உயர்ந்தது. என்னுடைய தகப்பனார் ஒரு கவிஞர். மரணம் அடைகின்ற ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்னாலே அவருக்கு நல்லா இங்க வந்திருக்கு மூச்சு. கொஞ்ச நேரத்துல அவர் போய் அம்மா சொல்றாங்க, அப்பா இறந்துருவாருமான்னு. நாங்க எல்லாரும் கூட நிக்கிறோம். இறக்கின்ற தருணத்தில் கவிதை சொன்னவர் என்னுடைய அப்பா. எப்பவுமே அப்பா கவிதை சொல்வார். நாங்க உட்கார்ந்தா, எழுந்தா, சாப்பிட்டா, எப்ப பார்த்தாலும் கவிதை அப்படின்னாலே அவர் கவிதை சொல்ல வர்றாருன்னு அர்த்தம். நானும் பஞ்சா பிறந்துரும். என் கூட பிறந்ததுங்க. அத நான் சொல்றேன் பாருங்க, கவிஞனை வெளியில வச்சிருக்கலாம், கஷ்டம். வீட்டுக்குள்ள புருஷனா, பொண்டாட்டியா, அப்பாவா, பிள்ளையா, அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை என்னன்னு. கை தட்டுறவங்க பாதிக்கப்பட்டவங்க, ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவங்க. எங்க அப்பா கவிதை சொல்வாருங்க. நான் தோத்துட்டு வந்தானா கவிதை உருதுல தான் சொல்வார். ஆனா எனக்கு உருது தெரியும், அப்பாவால் தான் தெரியும் உருது. தலையை கோதிக்கிட்டு நான் பரிசு பெற்று வந்தேன்னா அவர் பக்கத்துல உட்காருவேன். தோத்துட்டு போனா காலடியில உட்காருவேன். தோத்துட்டேன்னு தெரியும், காலடியில உட்கார்ந்தாலே தலையை இப்படி பண்ணிட்டு சொல்வார். தலையை இப்படி கை வைப்பார். फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे, फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे, वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. என்ன அர்த்தம் தெரியுமா? காற்றினால் ஒரு தீபம் அணைக்கப்படும், அதற்கு தான் சிம்னி போடுவாங்க. காற்றிலிருந்து காப்பாற்றுவதற்காக போடப்படுகிறதுதான் சிம்னி. ஆனால் நீ ஒரு தீபம். உன்னை எந்த சிம்னி தெரியுமா காப்பாத்திட்டு இருக்கு? காத்தே சிம்னியா வந்து காப்பாத்திட்டு இருக்கு. உன்னை எந்த காற்றினால் அணைத்து விட முடியும்? உனக்கு தான் இறையருள் இருக்கிறது. இப்படி சொல்வாருங்க அப்பா. சாகும் போது அவர் சொன்ன கவிதை, वक्त से डर कर रहो, ना जाने कब बदलेगा उसका मिजाज, वक्त से है दिन, वक्त से है रात. காலத்திற்கு பயந்து கொள்ளுங்கள், அதன் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். என்ன வார்த்தைங்க! 10:30 மணிக்கு உயிர் போகுதுங்க. 9:40 வரைக்கும் பேசினார். அப்புறம் சைலண்ட் ஆயிட்டார். அவர் சொன்ன கடைசி வார்த்தை, மரணம் அடைகின்ற வீட்டில் கவிஞர்கள் இருந்தால், அவர்களுடைய நெருக்கமான உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்கள் வார்த்தைகளை. மறுபடியும் வராது, அது சொரக்கம் உள்ள. அதே போல் மரணப்படுக்கையில் யாரேனும் இருந்தால், அவர்கள் கவிஞர்களாக இருந்தால், பேசக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தால் கவனமாக ஆவணப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வாக்குமூலங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதாரண நிலையில் கிடைக்காது. அவர் சொல்றார், காலத்தை வெல்ல முடியாது, காலம் கடந்து போனால் சமாதானம் செய்து கொள். இதான் அப்பா சொன்ன கடைசி வார்த்தை. சொல்லிட்டு இறந்துட்டாரப்பா. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இருக்கார் இல்லையா, அவர் ஏன் இப்படி வந்து பார்த்தாட்டுல போ அப்படின்னு ஏன் சொன்னார்? இப்படி சொல்லக்கூடிய மனுஷனா அது? என்ன காரணம்னா, வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரி, ரொம்ப காலமா உடம்பு சரி, அவங்க இறந்துட்டாங்க. நாங்க பார்க்க போயிருக்கோம். காலை நீட்டிட்டு உட்காந்துருக்காரு ரூம்ல. பெரிய ஒரு சிலிண்டர் வச்சிருக்கு அம்மா ரூம்ல, ஆக்சிஜனுக்கு வச்சிருக்கோம். சுவரெல்லாம் கீறி இருக்கு, ஃபுல்லா கீறி இருக்கு. வேதனையில அவங்க சுவர் கீறி இருக்காங்க. பெயிண்டே அடிக்கல, அத சுவர் கீறல் அப்படியே இருக்கு. பக்கத்துல அப்பா உட்கார்ந்து இருக்காரு. அங்க அம்மாவுடைய உடம்பு கிடத்திருக்கு. 3 வார்த்தை சொன்னாருங்க. நாங்க எல்லாரும் சாட்சி. எனக்கு நினைவு இருக்கிறது, கூட இருக்கிறவங்களுக்கு நினைவு இருக்கதான் தெரியல. 3 வாசகங்களை 3 ஸ்டேட்மெண்ட் சொன்னார். 1, பர்வீன், நாளைக்கு ஆனந்த விகடன்ல எழுதணுமா, எழுதி வச்சிருக்கேன், இந்த பேப்பர் எடு அப்படின்னாரு. பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். அவரே வாசிக்கிறார். அந்த அம்மா பத்தி எழுதியிருக்கார்.
பாலைவனத்திற்கு என்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல் எனக்கென்றே படைக்கப்பட்டவள் இவள். சொல்லிட்டு என்கிட்ட சொல்றார், இதுக்கு மேல எனக்கு தெரியல, என்ன இன்டெலெக்ட், என்ன அன்பு, என்ன வாழ்க்கையில அனுபவங்கள். ஒவ்வொரு அனுபவம் முகம் போல வித்தியாசப்படுகிறது. உங்களுக்கு தோன்றுவது எனக்கு தோன்றுவதே இல்லை, எனக்கு தோன்றுவது உங்களுக்கு தோன்றுவதே இல்லை, உங்களுக்கு தோன்றுவது எனக்கு தோன்றுவதே இல்லை. இந்த போராட்டம் தான் வாழ்க்கை. சொல்றார் பர்வீன், அம்மா நல்லா பாடுவா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ, நான் இசையை காதலித்து கவிதையை திருமணம் செய்து கொண்டவன். அப்பாக்கு ரொம்ப இசை ஞானம், கவிக்கு அப்பாக்கு ரொம்ப இசை ஞானம். இந்துஸ்தானி, கர்நாடக சங்கீதம் எல்லாம் அத்துப்படி அவருக்கு. அவர் சொல்றார், அம்மா நல்லா பாடுவா. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்ன திருமணம் செஞ்சதுல இருந்து அவ பாடுறதில்ல. சொல்லிட்டு சொன்னார் பாருங்க, அதான் கவிஞன். இப்பொழுது புரியுதா குயில்கள் ஏன் கூடு கட்டுவதில்லை என்று. அது கூடு கட்டிருச்சு, அதனால பாட்டை நிறுத்திருச்சு. அது குயிலா இல்லை. இப்போ அப்பா அம்மாவை பற்றி சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். போன் பண்ணி கூப்பிடுறாரு, நான் பெசன் நகர்ல இருந்து வால்மீகி நகர்ல இருந்து போயிட்டேன், இப்ப நான் இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன சொல்லு, கவிஞன் எங்க இருப்பான் அதை சொல்லு அப்படிங்கிறாரு போன்ல. தெரியலையாப்பா, பனையூர். அதனால டக்குன்னு, நீங்கள் தான் குடிக்க மாட்டீங்களே என்ன, அடி உதவிடும். கவிஞன் பனை ஓலையில் தானே எழுதுவான். இப்படிதாங்க கான்வர்ஸ், குழந்தை மாதிரிங்க. கடைசியா அவர் வச்சிருந்த ஆசை, முன்னிய கூட்டிக்கிட்டு அவங்க பொண்ணு என்னையும் கூட்டிக்கிட்டு பாகுபலி படம் பார்த்து புகாரில மட்டன் பிரியாணி சாப்பிடலாம். 25 நாளுக்கு அப்புறமா அப்பா இல்ல உயிரோட. அந்த 25 நாளுக்கு முன்னால அவர் என்கிட்ட பேசினார், என் தாயார் கிட்ட பேசினார். உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் பிறந்தவளாக இவள் இருக்கலாம், ஆனால் இவள் உங்களுடைய உடல் சார்ந்த அடையாளமே தவிர உண்மையில் இப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட பெண்கள் எல்லாம் என்னை போன்றவர்களுடைய வாரிசுகள். அப்படிதான் லிங்குசாமியை கையில பிடிச்சார், அப்படிதான் முருகேசனை கையில பிடிச்சார், அப்படிதான் எல்லாரையும் பிடிச்சிருக்கார். அப்பாவனுடைய அந்த மனம் இருக்கு இல்லையா. அவர் சொன்ன ஒரு விஷயத்த சொல்ற, ஹைக்கூ பத்தி சகோதரர் ரொம்ப அழகா சொன்னார், எப்படி எல்லாம் அந்த பயணம் எல்லாம் வந்ததுன்னு. ஜப்பானுக்கு சிங்கப்பூர் போயிருக்கார். என்னிடத்தில் டைரக்டா அவர் சொன்னது, ஹைக்கூவை பற்றி அவர் எப்படி புரிந்திருக்கிறார். கவிதைகளில் பொய் இருக்காது, கவிதைகளில் வெளிப்படையான உண்மை இருக்காது. ஒருவேளை தோண்டி எடுத்தால் உண்மையை தவிர ஒரு கவிதையில் வேறு எதுவுமே கிடைக்காது என்பதுதான் அவருடைய துணிச்சல். என்ன கேட்டா கவிதை என்றது என்ன தெரியுமா, என்ன கேட்டீங்கன்னா கவிதைங்கிறது ஒரு நம்பிக்கைங்க, அது ஒரு வாக்குறுதிங்க. ஒவ்வொரு கவிஞனும் இந்த சமூகத்திற்கு தருகின்ற ஒரு வாக்குறுதி தான். இதோ மெல்ல அசைந்தது கோவில் யானை என்பது. தன்னிழலை காடாக நினைத்த அந்த யானை, கோயில் யானை அசைகிறன்னு சொல்லும் போது ஈரல் கொலை நடுங்கிருச்சுங்க எனக்கு. என்ன சொல்லது? அவங்க சொன்னாங்கல்ல, நான் முன்னால இருக்கிற அந்த கவிதைகளை சுமந்து திரிந்தேன். உண்மையா சொல்றேன், இன்னி அளவுலயும் நீங்க அந்த 50 கவிதைகளை எனக்கு மனப்பாடம். அதை எழுதினார்ல கவிதை, அவருக்கு கூட 25,000 ரூபாய் தான் பரிசு. நான் ஒரு 5-10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டேன். என்ன பாட்டுங்க அது. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போகிறது மயில். நான் பார்த்த ஆடி போன கவிதை, கடைசியிலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம். என்னடா எழுதுறீங்க? நான் முதல் பரிசு கொடுத்திருந்தேன்னா இதுக்குதான் கொடுத்திருப்பேன்னு நான் டிக்ளேரே பண்ணிட்டேன். எனக்கு கூப்பிட மாட்டீங்க.
பனிப்படர்ந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். என்ன படிமம் அது? அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம். உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் நீர். என்ன மாதிரி எழுது? நான் பாருங்க மனப்பாடம் பண்ணி, மனப்பாடம்ன்றது ஒரு வாட்டி வாசிச்ச அவ்வளவுதான். கண்களில் வாசித்தவுடன் உடன் வந்த ஆன்மாவில் ஒட்டி கொண்ட கவிதைகள். நான் ஒரு விஷயம் சொல்றேன், லிங்குசாமி சார் இதை ஆரம்பிச்சிருக்காருல்ல, இதுல ஒரு 151 பேர் 59 பேர் இதுல இந்த வளையத்துக்குள்ள வந்திருக்கிறீங்கல்ல, இன்னும் சில ஆண்டுகளில் இது ஒரு இயக்கமாக மாறும். இது கவிதைக்கான வரலாறை வருங்காலத்தில் எழுதும். இது சாதாரணமான பயணம் அல்ல. இவர் சிங்கப்பூர் போயிருக்கார். அவர் சொன்ன ஒரு அந்த கவிதை சொல்ற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உதிர்ந்த பூ மீண்டும் கிளைக்கு, பட்டாம்பூச்சி. இது ஒரு ஹைக்கூ கவிதைன்னு சொல்லி நான் ஒத்துக்கல பர்வீன் இந்த கவிதைய. ஏன் அப்படின்னு கேட்டேன் நான். அவர் சொல்றார், இந்த அந்த பட்டாம்பூச்சி இருக்குல்ல, அது பல வண்ணத்துல இருக்கும், மலர் ஒரு வண்ணத்துல தான் இருக்கும். உதிர்ந்த பூ மறுபடியும் எப்படி போய் ஒட்டும்? ஒட்டுனா கூட அது பட்டாம்பூச்சி தானே. எனக்கு அதனால இந்த கவிதையில ஒன்றும் பெருசா உடன்பாடு இல்லை. நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். அங்க ஜப்பான் நாட்டுல எப்படி தோட்டம் அமைப்பாங்களோ அந்த தோட்டத்தை அமைச்சிருந்தாங்க. அந்த தோட்டத்துக்கு நான் போனேன். அவர் சொன்ன வாக்குமூலம். அந்த தோட்டத்துல ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் எல்லாமே இலைகள் எப்படின்னா அந்த சரக்கொன்ற மாதிரி லைட் எல்லோல இருக்கு. ஆக்சுவலா அந்த மரத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பட்டாம்பூச்சிகளும் லைட் எல்லோல தான் இருக்கு. அது கீழே இறங்கி மறுபடியும் மேல போச்சுன்னு சொல்லிட்டு கவிஞன் சொன்னது உண்மைதான் என்று நான் தெரிந்து கொண்டேன். கவிஞர்கள் பொய் சொல்வதில்லை. கவிதைக்கு பொய்யழகு என்று சொன்னார்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் தந்த பதில், அப்படின்னாரு. யோசித்து பார்க்கிறேன். அவர்தான் சொன்னார், அம்மி கொத்த என்னது அது? நம்ம சிற்பி ஐயா இருக்காருல்ல, அவர் சினிமா பாட்டு எழுத போனாரு. சரியா? அங்க அவர் ஏதோ எழுதி கொடுத்ததை மாத்திட்டாங்க. இசையமைப்பாளர் மாத்தினார். அவருக்கு கோவம் வந்துருச்சு, என் பாட்டை நீ எழுதக்கூடாது, போடக்கூடாது சினிமாலன்னு சொல்லிட்டு சிற்பி திரும்பிட்டார். சிற்பி கவிக்கோ ஐயா கிட்ட இதை சொல்றார். அப்போ கவிக்கோ ஐயா சொன்னதுதான், அம்மி கொத்த சிற்பி தேவையில்லை. ஏன் சிற்பிகள் அம்மி கொத்துக்கிறார்கள் தானே. ஆனால் இந்த சிற்பி அந்த அம்மி கொத்த தேவையில்லை. அவர் தானே சொன்னார், மீன்கள் விற்கும் சந்தையில் விண்மீன்களை விற்க வந்தவர் நான். அவன் விண்மீன்களை தான் விற்றார். அவருடைய ஆக்கங்கள், அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு ரசிகர் தெரியுமாங்க. உங்க நிறைய பேருக்கு அவரோட உட்கார்ந்து பேசும்போது, முருகேஷ் என்ன பேசுவீங்க? கவிதை தான் பேசுவீங்கல்ல. லிங்குசாமி சார் பிரியாணி பத்தி பேசுவீங்க, சாப்பாடு கிப்பாடு பேசுவீங்க. நான் ஒரு நாள் சிக்கனம் பாருங்க அவர்கிட்ட. நான் ஒரு 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். ஒரு நாள் சிக்கன அவர்கிட்ட, வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம், ரொம்ப காலேஜ்ல 3rd இயர் 4th இயர் 1st இயர் எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன். தலைப்பு என்ன கொடுத்தார் தெரியுமா? இலக்கியம் என்பது சந்திரனா சூரியனா? இது தலைப்பு. சூடா பேசுற பர்வீன் சூரியன்னு பேசுவா அப்படின்ட்டார். நான் சூரியன்னு அவர் தான் நடுவர். மேடையில அதுக்கு முன்னால ஒரு டான்ஸ் நடக்குதுங்க. நான் இதை சொல்லிட்டு போயிடுறேன். சில பேரோட கொஞ்ச நாளாவது நமக்கு பர்சனலா கழியணுங்க இந்த மாதிரியான வரலாற்று புருஷர்களோட. அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? வெளியில நல்லவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் பக்கத்துல உட்காந்து பேச முடியாது. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசமே இல்லாமல் பேரன்போடு வாழ்ந்தார், பேரன்போடு எழுதினார், பேரன்போடு தன் கடைசி மூச்சு வரைக்கும் இருந்தார். தன் வலியை கூட சொல்லாம செத்து போறார். எவ்வளவு வலிச்சிருக்கும் பாருங்க. அவர் சொல்றார், ஓய் அங்க என்ன உட்காந்துருக்கீங்க வா அப்படின்னார். நான் பின்னால உட்காந்து இந்த பாட்டு
தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு அம்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. நான் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறேன். இது என்ன ராகம் சொல்லு? பர்வீன் சுல்தானான்னு அப்பா பேர் தான் வச்சார். பர்வீன் சுல்தானா ஒரு நல்ல பெரிய பாடகி, தெரியும்ல. பேகம் பர்வீன் சுல்தானான்னு போட்டா வரும். அஸ்ஸாம்காரங்க, இந்தியாவினுடைய இசையரசி. எங்க அப்பாவுக்கு அவங்க குரல் மேல் ஒரு பெரிய ஒரு மாறாத பற்று. அதனால எனக்கு பேர் வச்சார் பர்வீன் சுல்தானா. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். எங்க அக்காக்கு காலிப், எங்க அண்ணனுக்கு காலிப்னு பேர் வச்சார் அப்பா. காலிப், மிர்சா காலிப். சொல்றாரு உட்காந்து, இந்த ராகத்துக்கு பேர் சொல்லு அப்படின்னாரு. தெரியாது பாப்பா, இசை தெரியாது உனக்கு அப்படின்னாரு பாருங்க. இப்போவே ஃபெயில் மார்க் போட்டார் எனக்கு. டக்குன்னு ஃபெயில் பண்ணார். தெரியாதோ, இந்துஸ்தானி கொஞ்சம் தெரியும், சித்தார் கொஞ்சம் வாசிப்பேன், அவ்வளவுதான். செஞ்சுருட்டி ராகம் ஆளை சுருட்டி போட்டுரும். எப்படி பாடுறா பறவ, நீ நான் ஆடுறத பாக்குறியா, பாட்டு கேளு பாட்டு கேளுன்னாரு. அப்பா அடுத்தது நான் வந்து பேசணும்ப்பா. அப்படியே உட்காந்து கையை அப்படி அசைச்சு பேசுவாருங்க நல்லீனமா. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க, இன்னைக்கு கேட்டுக்க. பாட்டு போயிடுச்சு, விழா போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அந்த பெரிய ஒரு இருளுக்குள்ள என்னை கைப்பிடித்து குருநாதர் அழைத்து செல்கிறார். அவருடைய குருவாசகங்கள் தொடங்குது. மதுரை பெரிய விழா. நான் வருவா வச்சு வைப்பீங்களே, இந்த அரசாங்கம் எல்லாம் மாறிச்சுன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஊர்ல பெரிய பெரிய தமிழ் விழா நடத்த மாட்டாங்க. மதுரையில விழா, பெரிய விழா நடக்குது. அந்த விழால இவர் வந்து ஒரு பெரிய கவியரங்கத்துக்கு தலைமை. கவியரங்க தலைமை எல்லாம் முடிஞ்சு அவ்வளவு ஜாலியா இருக்கும் பொழுது சாயந்தரத்துக்கு ஒருத்தங்களுடைய நாட்டியம் நிகழ்ச்சி. ரொம்ப நல்லா ஆடுவாங்களே அந்த அம்மா பேர் என்ன அப்படின்றாரு. ஏங்க இப்படி சொன்னா எப்படிங்க சொல்றது? நல்லா நாட்டியம் ஆடுவாங்களே அவங்க. எதுல வாப்பா? பரதநாட்டியம். பரதநாட்டியம்ல. அவர் அந்த பேர் சொல்ல மாட்டாராம். சொல்லு, தெரியாதோ. சினிமால எல்லாம் கூட ஆட்டி இருக்காங்க. சோபனா மேடமா? ஏய் அதெல்லாம் உன் காலத்துல அண்ணா. பத்மா சுப்பிரமணியம்மா? ஆமா, அவங்கதான். அவங்களுடைய ப்ரோக்ராம் உனக்கு ஒண்ணு தெரியுமோ? நான் வேடியப்பன் சார், நான் நாட்டியத்தை பார்ப்பதில்லை. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு பாருங்க கவிஞன்ல. ஏனென்றால் எனக்கு கோவலனை பிடிக்காது. கோவலனை பிடிக்காதுங்கிறதுனால நீ டான்ஸ பாக்குறது இல்லையா? ஆமா, ஒரு முறை டான்ஸ் பார்த்ததுக்காக மாதவி பின்னால போயிட்டான். மனுஷனா அவன்? அத நான் பாக்குறது இல்ல அப்படின்னாரு. சரி நீ பாத்தீங்களா? இல்ல, பாக்கல. ரூம்ல நான் தனியா இருந்தேன். எல்லா பயலும் ஓடிட்டாங்க. அப்புறம் தனியா எப்படி உட்கார்றதுன்னு நானும் போனேன். எங்க வாப்பா போனீங்க? அரங்கத்துக்கு தான். ஆனா யார் கண்ணிலையும் படாம பின்னால உட்காந்துக்கிட்டேன். உடனே என் மனசுல வருது அடி விழும். சொன்னா மறைந்திருந்தே பார் அப்படிங்கிற மனசுல. அப்பா ஒரு உண்மத்த நிலையில இருக்கார். டான்ஸா பர்வீன்? அது டான்ஸா? அது அந்த பொண்ணு யாரு? பத்மா சுப்பிரமணியம் பொண்ணு. நான் அந்த பத்மா சுப்பிரமணியம் மேடம் கிட்டயும் சொன்னேன். சொல்லிட்டேன். நான் ஓடி வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் சொன்னேன். அவங்க ஆடுறாங்க, கிருஷ்ணனை தூங்க வைக்கிறாங்களாம். இதே பாட்டு, தீராத விளையாட்டு பிள்ளை. தூங்க வைக்கிறாங்க. 40 நிமிஷமா குழந்தை தூங்கல. கிருஷ்ணன் ஆட்டம் நடக்குது. தூங்கிட்டே இருக்கிறா. மறுபடியும் எழுந்திரிச்சிடறான். மறுபடியும் கொண்டாந்து போட்டு ஆட்ரா ஆட்ரா ஆட்ரா. தூங்கல. மறுபடியும் தூக்கி தோல்ல போடுறா. தூங்கல. 45வது நிமிஷத்துல தூளியில போட்டுட்டா. தூளிய ஆட்ரா. சத்தம் இல்லை. குழந்தை தூங்கிருச்சு. குழந்தைய தூங்க வச்சுட்டு அப்பா அப்படின்ட்டு முந்தானையால எடுத்து முகத்தை தொடச்சிட்டு அந்த அம்மா நடந்து போச்சு பாருங்க. அரங்கமே எழுந்து கை தட்டுச்சிங்க. உடனே உள்ளேந்து ஓடி வந்து
உள்ள தூங்குது, சத்தம் போடாதேன்னு சொல்லிட்டு போச்சு. அப்புறமா அது சொல்றாங்க, அவங்க ஆட உனக்கு தெரியுமா பர்வீன், நான் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன், ஆனால் கிருஷ்ணன் அந்த மேடையில் இருந்தான். அவங்க ஆடும் பொழுது அவங்களுடைய முந்தானைய அவன் பிடித்த அந்த முந்தானை அப்படி எழுந்து நின்னுச்சு, நான் பார்த்தேன். இவ்வளவு சத்தமா பேசுறாரு. எங்க அரங்கத்து முன்னால் இப்படி உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு கடைசியா சொன்ன வாசகம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறமா நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன், இந்த அம்மா எங்க டான்ஸ் ஆடினாலும் என்ன அங்க போக கூடாதுன்னு. அப்புறமா தான் நினைச்சேன், கோவலன் எவ்வளவு பாவம், கோவலன் எவ்வளவு பாவம்னு நான் அப்பதான் நினைச்சேன். கலை என்பது ஒரு மனிதனை என்ன செய்யுங்க. நான் ஒரு செய்தியை சொல்லவா, நான் தேர்ந்த ரசிகைங்க. நான் எனக்கு ஏதாவது கவிதை சொன்னீங்கன்னா எனக்கு அழுக வந்துடும், சிரிப்பு வந்துடும், சத்தம் போட்டுருவேன், இல்லைன்னா அப்படியே அமைதியா உட்காந்துருப்பேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். இந்த விஷயம்லாம் நடக்கும் எனக்கு. ஏன்னா என்னுடைய தகப்பனார் எனக்கு செய்த அந்த ஒரு வளர்ப்பு நிலை. எங்க வீட்டுல கசல் ஒரு சாம்பிராணி புகை மாதிரி போய்கிட்டு இருக்கும் வீடு முழுக்க. எங்க அம்மா ஒரு நல்ல ரசிகை, எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெரிய ரசிகை எங்க அம்மா. எங்க அப்பா ஒரு நாள் கவிதையே எழுதாம உட்கார்ந்து இருந்தார் ஒரு வாரம். அவர்கிட்ட கேட்டேன், ஏப்பா நீங்க கவிதையே எழுத மாட்டேங்கிறீங்கன்னு. உன் அம்மா துப்பட்டா கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னா என்னப்பான்னு கேட்டேன். காலிப் என்ன பண்ணுவாரா, நல்லா ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு ராத்திரி அவன் ஒய்ஃபை எழுப்புவாரான், துப்பட்டா கொடு அப்படிம்பாரான். அந்த அம்மா துப்பட்டா கொடுத்த உடனே ஒவ்வொரு கவிதையா சொல்லி அப்படின்னு ஊதி ஒரு முடிச்சு போடுவாராம். கவிதையா சொல்லி அப்படின்னு முடிச்சு போடுவார. கர்ண கதைகள். காலையில போதை தெளிஞ்சதுக்கு அப்புறமா அந்த துப்பட்டாவை எடுத்து ஒவ்வொரு முடிச்சா அவிழ்த்து ஒவ்வொரு கவிதையா எழுதுவார். எங்க அம்மா துப்பட்டா கொடுக்கலையா, அதனால ஒரு கவிதை எழுதலையா. என்னுடைய தகப்பனார் இப்படி சொல்லிட்டு போவார். அந்த காதல், அந்த நெருக்கம், அந்த உருக்கம், அந்த அழுகை, இதெல்லாம் சார் சொன்னாரு என்ன, இதை விட, ஹைக்கூவை விட வேறு எந்த கவிதை வடிவத்திலும் சில விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியாது என்று எனக்கு தெரிஞ்சு கசலில் பார்க்க முடியும். நான் தரிசித்திருக்கிறேன், சில விஷயங்களை தரிசித்திருக்கிறேன், உருது கவிதைகளில் தரிசித்திருக்கிறேன். இவருக்கான ரகசியமே இவருக்கு உருது கவிதைகள் தெரியும், பாரசீகம் தெரியும் என்பதுதான். இருமொழி புலமை, மிக ஆழ்ந்த புலமை, அதுவும் பாரசீகத்தில் ஆழ்ந்த புலமை கொண்டவர். என்னிடத்தில் சொன்னார், மஸ்னவியை வாங்கி படி, அதுதான் என் வாழ்க்கையினுடைய முடிச்சுகள், சூட்சும முடிச்சுகளை அவிழ்த்த ஞான புத்தகம் என்று சொல்லி இருக்கிறார். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், நம் மனதை மலர வைக்கின்ற பெண்ணாக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு உணர்வு வருகிறது. அதை நான் அப்படியே கடத்துறேன். அது ஆண்களுக்கு வருமானு தெரியாது, ஆனாலும் இயற்கை உங்களுக்கும் அந்த உணர்வு தந்திருக்கிறது, வரும். 10 மாதம் சுமந்துட்டு புள்ளைய பெத்துட்டு அந்த குழந்தையினுடைய முகம் அசைவுகள் இருக்குல்ல, அது பார்க்கும்போது அநாகதத்துல ஈரல் கொலையில என்னமோ பண்ணும். எனக்கு பல கவிதைகளை வாசிக்கின்ற பொழுது அப்படி பண்ணும், ஒரு மாதிரி பண்ணும். அந்த மாதிரி கவிதைகள் நிறைய இருக்கு இந்த 3 தொகுப்புகளிலும். மனசு பெசைற கவிதைகள் அது இருக்குல்ல. ஒரு கவிதை இருக்கு, யார் எழுதுனாங்கன்னு தெரியல, நான் பாராட்டுறதுக்காக சொல்றேன். கழுத்தில் ஆடுகிறது ஒரு துளி தாய்ப்பால், அந்த குழந்தை தவறவிட்ட ஒரு துளி தாய்ப்பால் மாதிரி ஆயிட்டேன் நான். அதை படிச்சேன், என்னடா அது இப்படி எழுதுறாங்க. அதுக்கு ஏதோ பார்க்கிறோம், யாரோ பார்க்க தவறுகின்ற இடங்களை கவிஞன் தன்னுடைய மைக்ரோ மேக்ரோ பார்வையினால் அதை பார்த்து விடுகிறான். அவன் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பதில்லை, ஆயுசு வேணும் இல்லையா. ஒரு கவிதை ஒரு வாழ்க்கைய காவு கேட்கும், ஒரு வாழ்க்கைய காவு கேட்டுரும் ஒரு கவிதை. அதனால்தான் 10 வருஷமாயும் ஒரு கவிதை கூட சொல்ல தெரியலன்னு சொல்றாங்க, எழுத தெரியலன்றாங்க, எழுத வரலங்கிறாங்க. 7 நாவல்களை எழுதிட்டேன், ஒரு கவிதை கூட வராது, அது காவு கேட்கும். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி வியந்த கவிதைகள் நிறைய உண்டு பாருங்க. ஒரு ரொம்ப சாதாரண காதல் கவிதை, மிஷ்கின் சொன்ன மாதிரி பெரிய தத்துவம்லாம் இல்லை, வெரி சிம்பிள், உடம்பெல்லாம் இனிப்பாயிரும், அது கேட்டாலே போதும்.
இந்த ஜெயபாஸ்கர் சார் மனைவி ஆனேன் மகளேன்னு ஒரு புக்கு போட்டிருக்காருங்க. என்ன புக்கு? அதில் வரக்கூடிய கவிதைகள் என்ன கவிதைகள்! இவர் எழுதியிருக்கிற கவிதைகள் என்ன கவிதைகள்! அதெல்லாம் நான்லாம் எல்லா மகளிர் தினத்திலும் சொல்றது இவர் கவிதையை தான். இவர் கவிதையை தான், 2 பேர் கவிதையை தான் சொல்றேன். ஏ பெண்ணே, நீ எனக்கு கண்ணாக இருந்தாய், நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன். நீ எனக்கு ஆடையாக இருந்தாய், நான் உனக்கு நிர்வாணமாக இருந்தேன். சக்தியே, காலை தூக்கி ஆடி ஜெயித்த வெட்கங்கெட்ட வரலாறு எங்களுடையது. வாழ்க்கை சதுரங்கத்தில் உன்னை வெட்டியபடி முன்னேறியவர்கள் நாங்கள். இலக்கணத்தை உனக்கு போதித்தோம், நாங்கள் வலுவமைதிகளாக நின்றோம். நாங்கள் எங்களை விற்றால் அது திருமணம், நீ உன்னை விற்றால் அது விபச்சாரம். பெண்மை எனும் தெய்வீக நெருப்பில் என்னை பரிசுத்தப்படுத்த ஆம், நாங்கள் குற்றவாளிகள் தான், ஒப்புக்கொள்கிறோம். அவருடைய கவிதைகளினுடைய வீச்சு இருக்குல்ல, சுட்டு விரல் என நிலை குலைய வைத்தது. சின்ன கவிதைகள் நம்மை கலகக்காரர்களாக மாற்றும், பேரன்புக்காரர்களாக மாற்றும். அப்புறமா தான் தெரிஞ்சது ரெண்டும் ஒண்ணுன்னு. பேரன்பு வராமல் கலகம் பிறக்காது. இந்த பேரன்பை எப்படி பெருக்க வைப்பது? ஜப் துமே ஜானா ஹி தா தோ கியூ லியா ஆனே கா நாம். இப்படி ஒருத்தன் கேட்கிறான், போனோன்னு முடிவு பண்ணிட்டல, அப்ப ஏன் வந்த? காதலன். ஜான் தே दूंगा अब तुमने लिया जाने का नाम. உயிரை கொடுத்துருவேன், இப்ப போறேன்னா. अंदाज हूं बहुत उस आवाज पा का था, देखा निकल के घर से तो झोंका हवा का था. பார்த்தா அந்த பொண்ணு வர மாதிரி தான் இருக்கு, வெளியில கிளம்பி பார்த்து ஒரு தென்றல் கடந்து போயிருக்கு. अरे तू ही शेरों में रंग भरती है, शायरी तुझ पे नाज करती है, कल्ब शायरी में है कसक तेरी, है हर एक शेर में झलक तेरी, है ख्यालों में जी कशी तेरी, ये नगमा तेरा है, ये नगमा की तेरी. எல்லாம் நீயாகவே இருக்கிறாய், கடவுள் மாதிரி இருக்கிறாய், எல்லாம் நீயாகவே இருக்கிறாய். அதுல கடைசியா ஒரு வார்த்தையை அப்படி போடுறாரு பாருங்க, இந்த இதயமும் நீதான், இந்த இதயத்திற்குள் இருக்கும் கவிதையும் நீதான், என் அழகும் நீதான், அந்த அழகை வர்ணிக்கக்கூடிய பேரன்பும் நீதான், கவிதையும் நீதான், அதற்குள் இருக்கக்கூடிய கவித்துவமும் நீதான் சொல்லிட்டு சொல்றார் கடைசியா. இதை தெரியல, எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உருது மரபு, हुस्न जब चिन्मन पे जब के क्षमता है, हुस्न जब चिन्मन पे जब के क्षमता है, तब कहीं एक शेर बनता है. ஒரு கவிதை எப்போ பிறக்குது தெரியுமா? திரை மறைவில் அழகு ஒளிர்கின்ற பொழுது எங்கோ ஒரு கவிதை பிறக்கிறது. திரை மறைவில் இருக்கக்கூடிய அழகை கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக, ஆழத்தில் இருக்கக்கூடியது, உயரத்தில் இருக்கக்கூடியது, அகலத்தில் இருக்கக்கூடியது என்று பார்க்காமல் ஆன்மாவுக்குள் எட்டி பார்க்கக்கூடிய, பிரபஞ்ச ரகசியத்தை சொல்லக்கூடிய பேரறிவாளர்களாகத்தான் கவிஞர்கள் விளங்குகிறார்கள். இந்த 51 பேரா 53 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் பரிசு, 2ஆம் பரிசு எல்லாம் முக்கியமே கிடையாது. என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா எங்கன்னே தெரியாது. நான் ரேங்கே வாங்காம சில டைம்ல ஃபெயில் ஆயிருக்கிறேன். நான் எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். அதனால் கவிதைகளை கொண்டாடுங்கள், எழுதி கொண்டே இருங்கள். பரிசு வருகிறது வரவில்லை என்பதற்காக எழுதுகின்ற தீவிரத்தன்மையை குறைத்து விடாதீர்கள். காலம் உங்கள் கவிதைகளை ஏந்திக் கொள்ளும். நான் ஏந்திக் கொள்வதை போல. வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.